Daily. Taste the Daily. தொடர்ந்து இது குறித்து பேசுவதற்காக பாமக எம்எல்ஏ அருள் ராமதாஸ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். சார், இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி. இப்போ காலை உணவு திட்டத்தை தனியாரிடம் கொடுக்க சென்னை மாநகராட்சி முடிவு செய்திருப்பதற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. உங்களுடைய முதற்கட்ட தகவல் கருத்து? இது 356 பள்ளிகள்ல காலை உணவு திட்டம் கொடுத்தத இந்த திமுக அரசாங்கம் தன்னுடைய பெரிய சாதனை போல சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கு எங்க டாக்டர் ஐயா அவர்களும் என்னுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னுடைய பாட்டாளி மகிழ்ச்சியும் மிகப்பெரிய அளவில் நாங்கள் அதை வரவேற்றோம். என்ன காரணம், காலை உணவு இல்லாமல் இருக்கிற இளைஞர்கள் அந்த குழந்தைகள் சாப்பிட்றது நல்ல ஒரு திட்டம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அதை வரவேற்றோம். ஆனால் இன்னைக்கு பொறுத்தவரையில் இதை தனியாருக்கு கொடுக்குறோன்னு சொல்றது பாட்டாளி மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு நல்ல திட்டத்தை துவக்கி அந்த திட்டத்தை இவர்களே அழிப்பது போலான ஒரு நிகழ்வாக இதை கருதுகிறோம். சார், இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேயர் பிரியா ஒரு கருத்தை சொல்றாங்க, அதுக்கு எதிர்க்க மாநகராட்சி ஆணையர் ஒரு கருத்தை சொல்றாரு. இவங்களுக்குள்ள ஒரு முரண் இருக்கிறதா நம்ம பார்க்கலையா? இப்ப எவ்வளவு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அவங்க யாருங்க? திமுக அதிமுக நாங்க பார்க்கல, பாமகன்னு பார்க்கல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி மக்களுடைய குறைகளை அவர்கள் சொல்லுவதை நேரா கேட்டு செய்யக்கூடியவங்க. அதிகாரிகள் என்னங்க பாருங்க, மனதின் குரல்ல ஒரு நிகழ்ச்சியில, அது ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஒரு இதுல தொலைக்காட்சி நிகழ்ச்சியில திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இன்றைக்கு திமுக ஆட்சி நடக்கவில்லை, இது அதிகாரிகளுடைய ஆட்சி என்று சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரிதான் இப்ப இது நடக்குது. இப்ப பிரியா மேயர் சொல்றதாங்களா அதிகாரி சொல்றாங்களா முக்கியம் இல்லைங்க. இந்த திட்டத்தை சத்துணவு திட்டம், மதிய உணவு திட்டத்தை போலவே அந்தந்த பள்ளிகளிலே உணவு தயாரிக்க வேண்டும். இப்ப இதை 356 பள்ளிகள்ல தயாரிக்கிற உணவு ஒரு 3 நிறுவனங்கள்ல கொடுத்துட்டு அந்த பணத்தை இவங்க இதனால பண்றதுனால தரமான உணவு கிடைக்காது. இப்ப நான் இன்னொன்னு கேக்குறேங்க. இப்ப 50 இடத்துல தயாரிக்கிறாங்க. இந்த 3 நிறுவனங்களுக்கு கொடுத்த பிறகு 11 இடத்துல தயாரிக்க போறாங்க. இது என்ன இது ஒரு தவறு? இது எப்படி சுத்தமா சுவையா சீக்கிரமா கிடைக்கும்? இதுவே தவறு தானே. ஆக இந்த நல்ல ஒரு திட்டம், மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு திட்டத்தை அரசாங்கம் இது போன்று தனியாரிடம் தாரை வார்ப்பது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாட்டாளி மகிழ்ச்சியால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி திரு அருள். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.